மாதிரி தான் நானும் வளர்த்திருப்பேன். இன்னைக்கு பெண் குழந்தைகளை அப்படிதான் வளர்க்கணும். 6 வயசுலயே அவங்களுக்கு கராத்தையோ ரெஸ்லிங்கோ கத்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நியூஸ் வருது. படிக்க போறப்போ, வேலைக்கு போறப்போ, வெளியூர் போறப்போ தினம் பெண்கள் எவ்வளவு ஆபத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா இடத்துக்கும் பெத்தவங்களால கூட வர முடியாது. எல்லா இடத்துலயும் போலீஸ் காவல் நிக்காது. அவங்கள அவங்கதான் காப்பாத்திக்கணும். சின்ன வயசுல கராத்தே கத்துக்கிற எல்லாரும் கராத்தே மாஸ்டர் ஆவறது இல்ல. அது ஒரு தற்காப்பு. அதே மாதிரிதான் ரெஸ்லிங்கும். வளர்ந்த பிறகு ரெஸ்லராக பிடிக்கலன்னா தூக்கி போட்டு வேற வேலைக்கு போறா. ஆனா கத்துக்கிட்ட ரெஸ்லிங் காலத்துக்கும் அவளை காப்பாத்தும். தூங்காம என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா, சும்மா உட்காந்துருக்கேன். எப்பவாச்சும் நீ என்ன ஸ்கூலுக்கு பார்க்க வரும்போது கூட ஹாப்பியா இருந்த. ஆனா இப்போ நான் உன் கூடவே இருக்கேன். ஆனா உன் முகத்துல ஹாப்பியே இல்ல. ஏன்? அப்பா ஹாப்பியா தான்டா இருக்கேன். அம்மா தான் பாவம், நீ இல்லாம கஷ்டப்படுவாள்ல. அதெல்லாம் கஷ்டப்பட மாட்டா. அவளுக்கு என்ன பிடிக்காது, ஜாலியா தான் இருப்பா. அப்படியா சொல்ற? அப்பா ஒரு கதை சொல்லவா? சிங்கம் கதையா இல்ல நரி கதையா? ரெண்டும் இல்ல. இது உன்ன மாதிரி ஒரு டோரா பாப்பா கதை. டோரா பாப்பா? சொல்லு சொல்லு. அந்த டோரா பாப்பாக்கு 5 வயசு இருக்கும். பாப்பா எப்படி இருப்பா? உன்ன மாதிரியே அழகா கியூட்டா இருப்பா. அந்த வயசுலயே அந்த பாப்பாக்கு ரெஸ்லிங் மேல ஆர்வம். 79 10 வயசுல போட்டியில கலந்துட்டா. 15 வயசுல ஸ்கூல்ல சாம்பியன். இனிமேல் குஸ்தி போட்டிக்கெல்லாம் போக கூடாது. அப்பா அம்மா ரெஸ்லிங் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவ கேட்கல. காலேஜுக்கு போய் அவங்களுக்கு தெரியாம விளையாட ஆரம்பிச்சாங்க. கல்யாண வயசு வந்துருச்சு. மாப்பிள்ள கிடைக்கல. ரெஸ்லரா இருக்கிறதெல்லாம் வேணான்ட்டாங்க. நம்ம நாட்டு பெண்களுக்கு குடும்பம் தான் முதல்ல. அப்பாவோட ஹெல்த்துக்காக ரெஸ்லிங்கை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கட்டவனும் அவளை புரிஞ்சுக்கல. ரெஸ்லர் தெரிஞ்சதும் வீட்டு விட்டே போக சொன்னான். ரெஸ்லிங்ல அவன் கூட மோதவும் தயாரானான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது ரெஸ்லிங் எவ்வளவு கஷ்டம். அவன் லைஃப்ல அவன் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுல எந்த சப்போர்ட்டும் இல்லாம தனியால ரெஸ்லிங்ல அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அது வீணா கூடாதுல்ல. அவ கனவுக்கு துணையா நிக்கணும்னு அவன் முடிவு பண்ணான்.